தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாளை முதல் மதுரை நாரப்போகின்றது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நாளை முதல் மதுரை நாரப்போகின்றது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தூய்மை பணியாளர்கள் ஒரு இடத்தை சுத்தம் செய்து, குப்பைகளை சுத்தம் செய்து, சாக்கடைகளை சுத்தம் செய்து, சுகாதாரத்தை பராமரிப்பவர்கள் தூய்மை பணியாளர்கள். அந்த தூய்மை பணியாளர்களை இந்த அரசு திருப்திப்படுத்த வேண்டும். ஆனால் இந்த அரசு 3 மாத காலமாக சம்பளம் கூட கொடுக்கப்படவில்லை. கடலூரிலே 3 மாத காலமாக சம்பளம் கொடுக்கப்படவில்லை. அந்த ஊழியர்களுக்கு போதுமான சம்பளம் வழங்கப்படவில்லை. 30 ஆண்டுகளாக பணிபுரிகின்றார்கள். பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் சென்னையில் போராட்டம் நடத்தினார்கள். அடுத்து மதுரையில் நாளை முதல் காத்திருப்பு போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளார்கள். மதுரையில் தூய்மை பணியாளர்கள் தீபாவளி ஊக்கத்தொகை, கொரோனா கால ஊக்கத்தொகை, சம்பள உயர்வு ஆகியவற்றை வலியுறுத்தி நாளை முதல் மதுரை மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளார்கள். ஆக நாளை முதல் மதுரை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் வேலைக்கு வர மாட்டார்கள். குப்பை வண்டி வராது. ஆக தெருபுறம் குப்பை நாற்றம் எடுக்கும். மதுரை நாளை முதல் நாரப்போகிறது. மதுரை மாநகராட்சி மேயர் அந்த 150 கோடி ரூபாய் ஊழலில் தான் பிஸியாக இருக்காங்க. கவுன்சிலர்கள் சொல்ல வேண்டாம், அவங்க மக்கள் பணியில் கவனம் செலுத்த போகிறது கிடையாது. அதிகாரிகள் எப்படிங்கிறது தெரியாது. பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா என்பது கிடையாது. ஏன்னா சென்னையிலேயே ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அதை அமைச்சர்கள், தமிழக முதலமைச்சர் யாருமே கண்டுகொள்ளலை. இது மதுரை அப்படிங்கிறப்போ தமிழக முதலமைச்சரோ அமைச்சர்களோ ரிஸ்க் எடுத்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறது கிடையாது. ஆக நாளை முதல் மதுரையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. மதுரை நாரப்போகிறது என்பது மட்டும் உண்மை.